பழமையான காலத்தில் அசுரர்களின் அரசன் சூரபத்மன் சகோதரர்கள் சிங்கமுகன், தாரகாசுரன் ஆகியோரை தன் உதவியாளர்களாக கொண்டு தேவலோகத்தை வென்று தேவர்கள் அனைவரையும் துன்புறுத்தினான். சூரபத்மனுக்கு கடவுளரிடமிருந்து ஒரு வரம் கிடைத்தது. அவன் ஒருவனால் மட்டுமே அழிக்கப்பட முடியும் என்ற வரம். இதை தீர்க்க சிவபெருமான் தனது தியாகத்தினால் ஒரு பிரகாசமான தீயிலிருந்து முருகபெருமான் பிறப்பித்தார். முருகன் பிறந்ததும் தேவர்கள் அனைவரும் அவரை வழிபட்டு அசுரர்களை அழிக்கும்படி வேண்டினர். முருகன் தனது சக்தி வாய்ந்த ஆயுதமான வேலியை எடுத்துக்கொண்டு தனது இராணுவத்துடன் போர் செய்ய சென்றார். முதலில் சிங்கமுகன், பின்னர் தாரகாசுரனை அழித்தார். இறுதியாக அவர் சூரபத்மனுடன் ஒரு பெரிய போர் நடத்தினார். சூரபத்மன் மிகுந்த மாயையுடன் பல உருவங்கள் எடுத்து போரிட்டான். ஆனால் முருகனின் வேலுக்கு எதுவும் சமமில்லை. முதலில் முருகன் சூரனை வெட்டி 2 பாகங்களாக பிரித்தார். அந்த 2 பாகங்களும் ஒன்று மயிலாக மாறியது, முருகனின் வாகனமாகியது. மற்றொன்று வேல் கொளுத்தும் கொடியான ஆணையை ஆக மாறியது. முருகன் 2ஐயும் தன் சேவையில் சேர்த்தார். இதன் மூலம் அறம் துன்மார்க்கத்தை வென்றது.